ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் செய்வாங்கன்றாங்க. அப்ப நமக்கு மன்னிப்பு தேவை. மன்னிப்பு ரொம்ப முக்கியம். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஉனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். மன்னிப்பு அங்க கிடைக்குதுங்கறாங்க. மனுஷனுக்கு தேவை மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், மன்னிப்பு தேவை. நம்ம ஒவ்வொரு தொழுகையில ஓதக்கூடிய அல்லாஹு மக்ஃபிர்லி அல்லாஹு மக்ஃபிர்லி என்கிறத நாங்க இருப்பில் இருந்துகிட்டு கேட்கிறோம், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுங்கிறோம். மையத்தை வச்சுட்டு மைய தொழுகையில நான் கேட்கிற துவா என்ன? முதலாவது தக்பீரை சொல்லிட்டு அல்ஹம்து சூரா ஓதுறோம். ரெண்டாவது தக்பீர்ல அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்றோம். மூணாவது தக்பீர்ல நாங்க ஆரம்பிக்கிற அல்லாஹு மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் அல்லாஹ் அவரை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் வஃபு அன்ஹு, அதுவும் மன்னிச்சிடு யா அல்லாஹ்ங்கறதான். வஃபு அன்ஹு, மன்னிப்பு நமக்கு தேவை. ஒரு மனுஷன் தவறு செய்யறதுங்கிறது அங்கதான் கன்ஃபார்ம் ஆகுது. நம்ம தப்புச்சு, நானும் நீங்க எல்லாருமே தப்பு செய்வோம் தான், ஆனா அதை தொடர்ந்து செய்யறது இல்லை. மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லா தொழுகை பின்னாலும் இஸ்திக்பார் 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் எழும்புவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அதுக்கு தான் எழும்புவாங்க. நம்ம தொழுது முடிஞ்சோடனே போனை எடுத்து ஃபேஸ்புக் ஆன் பண்றோம். தொழுது சலாம் கொடுத்து முடிஞ்ச உடனே போன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எவ்வளவு நேரம் போகும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 3 தடவை. அப்ப 5 நேர தொழுகையிலும் 15 தடவை அங்க வந்துட்டு இஸ்திக்பார். நடந்து போகும்போது இஸ்திக்பார். நாம தொழுகையிலேயே கேட்கறது அல்லாஹு மக்ஃபிர்லி, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கருத்தை உணர்ந்து, யா அல்லாஹ் மன்னிச்சிடு, நான் தவறு செஞ்சிருப்பேன் மன்னிச்சிடு யா அல்லாஹ், நான் தவறு செஞ்சிருப்பேன் மன்னிச்சிடு யா அல்லாஹ் என்று கேட்டு உருகக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமா அந்த கபருக்குள்ள வரக்கூடியது நம்முடைய அமல்களாக இருக்கு, நல்ல அமல்களாக இருக்கு. கெட்ட அமல் வரக்கூடாது, அல்லாஹ் மன்னிச்சிடணும், அது இருக்கக்கூடாது. மௌத்துக்கு முன்னால நாங்க தௌபா செஞ்சு எப்பவுமே தூய்மையாகணும். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன், நீங்க முஸ்லிம் இல்லாம மௌத்தாயிராதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நாங்க மௌத்தா எப்போ வேணும்னா நான் மௌத்தாலாம், எப்போ மௌத்தானா நான் முஸ்லீமா தான் இருக்கிறேங்கிறது நமக்கு சரியா இருக்கணும். முஸ்லீமா இருக்கிறது என்றால் நம்ம தௌபா செஞ்ச நிலையிலேயே இருக்கணும். எப்பவுமே நம்மகிட்ட இஸ்திக்பார், தௌபா, மன்னிப்பு நம்மகிட்ட இருந்திக்கணும். அடுத்தவனை திட்டமா மன்னிப்பு கேட்கணும், அடுத்தவனை சொல்றோமா திருப்பி கொடுத்துடணும், நம்ம தவற திருத்திடணும், உடனே நாங்க மன்னிப்பணும். இப்படி இருந்தால் ஒரு மனுஷன் எப்பவுமே மௌத்துக்கு தயாரா இருக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க மௌத்துக்கு தயாரா இருக்கணும் என்றால் இந்த பாவங்களை எல்லாம் விட்டுட்டு மார்க்கத்தின் ஈமானின் பக்கம் நம்ம நேரத்தை கூடுதலாக கழித்து தொழுகையில் நம்ம பொடுபோக்குள்ளாத உள்ளவர்களாக இருக்காம தொழுகை ஆசைப்பட்டு தொழக்கூடியவர்களாக இஸ்திக்பார் நாவுல திளைத்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு மௌத் நம்மளோட இருந்த நம்முடைய நண்பர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அரஹ் மௌலவி அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவர் சம்பாதித்த சம்பாத்தியம் மனுஷனை சம்பாதிச்சிருக்கிறார். அவர் காசு பணத்தை சம்பாதிச்சு அப்படியே வானம் வரைக்கும் கட்டடம் கட்டல. ஆனால் அவருடைய ஜனாசாவுக்கு வந்த சனத்தை நாங்கள் பார்த்தோம். எத்தனை ஆயிரம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கண்கள் கண்ணீரை வடிக்குது. எவ்வளவு தூரத்திலிருந்து எத்தனை ஆயிரத்தை செலவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து முகத்தை பார்த்து கொள்ளட்டும், அடைக்கிறாதீங்க அடைக்கிறாதீங்க அடைக்கிறாதீங்கன்னு கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்துச்சு சனம். கிடைக்காமலே எவ்வளோ பேர் போனாங்களே. அவர் சம்பாதித்தது எதை? மனுஷனை சம்பாதிச்சு. என்ன மனுஷனை? என்ன நோக்கத்துக்காக அவரை தேடி ஓடி வந்த? அழகு இல்லையா? தஅவா மார்க்கம் சொன்னாரு, எங்களுக்கு பயம் பண்ணிக்கிறாரு, எங்களுக்கு நரகத்தை சொல்லிக்கிறாரு, எங்களுக்கு சொர்க்கத்தை சொல்லிக்கிறாரு, எங்களுக்கு தௌஹீதை சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறாரு. வேற எதுக்கு நேசிக்கலையே, ஓடி வந்தாங்களே. இதுதான் நம்ம கடைசி நிலை. நாம பிறக்கும் போது நம்மளை யாரு வந்து பார்த்தாங்கன்னு தெரியாது, நம்ம இறக்கும் போது நம்மளை யாரு வந்து பார்க்கறாங்கிறது நமக்கும் தெரியாது. ஆனா நம்ம மனித நேயத்தை நாம சம்பாதிக்கணும், மனிதனை நாங்க சம்பாதிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஜனாசா போகியது. அந்த ஜனாசா பத்தி நல்லதை சொன்னாங்க, நல்ல மனுஷன் அப்படின்னாங்க. வஜபத் 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 சொன்னாங்க ரசூலுல்லாஹ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஜனாசா போயிடுச்சு, அதை பத்தி மோசமா சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வஜபத் 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 என்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதுக்கும் வஜபத் நீங்க, இதுக்கும் வஜபத் நீங்க. வஜபத் என்றால்
கன்ஃபார்ம் ஆயிட்டது, உறுதியாயிட்டது நீங்களே, இதுக்கும் உறுதியாயிட்டு நீங்களே, என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மையத்து போகும்போது அதை பற்றி நீங்க நல்லதை சொன்னீங்க, அதுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது, சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. இதுக்கு நீங்க தவறு சொன்னீங்க, அதை பிழையா சொன்னீங்க, நரகம் வாஜிபாகி விட்டது என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மலக்குமார்கள் வானத்தில் அல்லாஹ்வுக்கு சாட்சியாளர்கள், நீங்கள் பூமியில் அல்லாஹ்வுக்கு சாட்சியாளர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய ரத்தின சுரக்கத்தை நம்முடைய ஜனாசா நேரத்தில் பேசுவாங்க. அதுதான் இந்த உலகத்தில் நமக்குரிய அடையாளம். நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க? சனியன் தொலைஞ்சிட்டான்னு பேசப்படுறாங்களா? பூமிக்கு பாரம் குறைஞ்சிட்டேன்னு சொல்லப்பாங்க, அப்பாடா இனித்தான் நிம்மதியான்னு சொல்ல போகிறாங்களா? அல்லது கண்ணீர் சிந்துறாங்களா? சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, இனம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எவனோ ஒருத்தன் அழுகுறான், எவனோ ஒருத்தன் துவா கேட்கிறான் என்றால் நாங்கள் சம்பாதிச்சிட்டோம், நம்மளை பற்றி ஒரு நல்ல பேரை பதிச்சிட்டோம். இதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியம். நம்ம ஜனாசாவுக்கு பின்னால கொஞ்சம் பேர் நின்று உளம் உருக நமக்காக துவா கேட்டால் அந்த ரசூலுல்லாஹ் வஜபத் என்றது நமக்கு சொர்க்கமாகட்டுமே சகோதரர்களே. மனுஷனை சம்பாதிக்கும், யாரையும் பகைச்சிக்க கூடாது, யாரையும் திட்டி பகமையாளி. நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை பிடிச்சிட்டு ஒரு ஜான் நிலத்துக்கு பிரச்சனை பட்டு இருக்கிறோம், 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம போலீஸு கோடு வந்து அலைஞ்சிட்டு இருக்கோம், விட எடுத்துட்டு போடா, உனக்கு தாண்டா இருடா, நீ என் சகோதரன்டா, எடுப்பான் அவனு, விட்டு அவனா வெக்கப்பட்டுருவான். இல்லை காக்கா நம்ம அறவாசியில் போடுவோம் பேலி என்றுவான். என்னடா அவன் பம்பா விட்டு தரான் அவ்வளோத்தையும், இன்னொரு பாகத்தை இருடா, நீ என் சகோதரன்டா, அவனுக்கு வெக்கம் வந்துடும். எதுக்கு சண்டை ஒடிச்சு மௌத்தானா என்ன நிலைமை, எங்க நம்மளை கொண்டு வைப்பாங்க? அந்த இடத்துலயா கிடைக்குமா நமக்கு? இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம், ஒரு மனிதனுடைய கடைசி நிலை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் கடைசி நேரம் வரைக்கும் இஸ்திக்பாரோடு, தௌபாக்களோடு, நல்லமல்களோடு மக்களை சம்பாதிச்சுக்கிட்டு, மனிதனை சம்பாதிச்சுக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியணும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்கிறான் என்றால் நாங்கள் சம்பாதிச்சிட்டோம், நம்மளை பற்றி ஒரு நல்ல பேரை பதிச்சிட்டோம். இதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியம். நம்ம ஜனாசாவுக்கு பின்னால கொஞ்சம் பேர் நின்று உளம் உருக நமக்காக துவா கேட்டால் அந்த ரசூலுல்லாஹ் வஜபத் என்றது நமக்கு சொர்க்கமாகட்டுமே சகோதரர்களே. மனுஷனை சம்பாதிக்கும், யாரையும் பகைச்சிக்க கூடாது, யாரையும் திட்டி பகமையாளி. நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை பிடிச்சிட்டு ஒரு ஜான் நிலத்துக்கு பிரச்சனை பட்டு இருக்கிறோம், 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம போலீஸு கோடு வந்து அலைஞ்சிட்டு இருக்கோம், விட எடுத்துட்டு போடா, உனக்கு தாண்டா இருடா, நீ என் சகோதரன்டா, எடுப்பான் அவனு, விட்டு அவனா வெக்கப்பட்டுருவான். இல்லை காக்கா நம்ம அறவாசியில் போடுவோம் பேலி என்றுவான்.